இங்க பாருங்க எவ்வளவு குப்பை அடிச்சிட்டு வருதுன்னு. இங்க பாருங்க காவேரி ஆறு தண்ணி. இங்க பாருங்க காவேரி ஆறு தண்ணி எப்படி வருது மட்டும் பாருங்க. இங்க பாருங்க என்ன ஃபோர்ஸ் வருதுன்னு. என்ன ஃபோர்ஸ் வருது மட்டும் பாருங்க. இது ஒரு ஆள் நின்னாங்க. இங்க பாருங்க என்ன ஃபோர்ஸ்னு பார்க்கவே ஆசையா இருக்குதுங்க நம்ம கிட்ட. இங்க பாருங்க இங்க பாருங்க மேட்டூர்ல தந்துட்டு அப்படி வரும், அப்படி வருதுங்க அந்த பாலத்துல, இளந்தகோட்டை பாலத்துக்கிட்ட. இங்க பாருங்க நம்ம ஊர் மக்கள் எல்லாம் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஊர் மக்கள் இங்க பாருங்க என்ன ஃபோர்ஸ் வருதுன்னு. மேட்டூர்ல தந்துட்டு அப்படி வரும். அந்த இங்க பாரு என்ன வேக வருதுன்னு. இவ்வளவு வேக வருதுன்னு. அங்க பாத்தீங்கன்னா தண்ணி கம்மி. நம்ம மேட்டூர் கங்கை காவிரி தண்ணி வந்து கிழக்கு கரி வாய்க்காலில் திறந்துட்டு இருக்காங்க. இதில் குளித்தண்ணிக்கு திறந்து விடல. இன்னைக்கு வந்து மேட்டூர் அணையில் வந்து சிறப்பான தண்ணி வந்துருச்சு கர்நாடகத்துலேருந்து. அதனால அதை தாங்காமல் நமக்கு வந்து குளித்தண்ணிக்கு திறந்து. இப்ப பாருங்க மக்கள் தண்ணி வந்துருச்சு வாய்க்கால. அதான் பார்க்க போயிட்டு இருக்கோம். டேய் இதுல வண்டி அழுக்குது. டேய் நிறுத்துடா பார்க்கலாம்டா. இதுல கம்மன் ஏரியா பாருங்க ஒரு வண்டி கரும்பு எடுத்துட்டு இருந்துச்சு. போயிட்டு நம்ம வரும்போது பார்க்கலாம். வாய்க்கால் வர தண்ணி வேற தண்ணி சேஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பாருங்க தண்ணி வேற வந்துருச்சு. காவேரி ஆறு திறந்து விட்டாங்க மேட்டூர்ல இருந்து. பாருங்க 3 பேர் வண்டியில ஏறிட்டோம். 3 பேர் வண்டியில போயிட்டு இருக்கோம். தலைவன் பாருங்க அண்ணன் டிவி ஸ்கூட்டி தான் நம்ம அண்ணன் வண்டி ஓட்டுறோம். நம்ம பின்னாடியே போறோம். ஏய் தண்ணி வந்துருச்சு. ஏய் இன்னும் வரல எடுக்குங்க. ஏய் இப்பதான் வருது. பாருங்க தண்ணி பாருங்க. இப்பதான் வருது. பேக் கேமரா போடுங்க. கேர்ள்ஸ் பாருங்க தண்ணி வருது. நம்ம சேஸ் பண்ணி வந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்தாச்சு கரெக்டா. வருதா கரெக்டா வந்து சேஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுதா பாருங்களா காவேரி ஆறு தண்ணி மேட்டூர்ல இருந்து திறந்து விட்டாங்க. கரெக்டா எங்க வீடு பக்கமா பார்த்தாச்சு. அப்படி நூறு தண்ணி வந்துட்டே இருக்குது. சாமி கும்பிடத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் வரும்போது தான் பெத்தணும். ஏன்டா டீ ஒரு வரட்டா கொஞ்சம் வரட்டும். இவத்துல வரட்டும் இருண்ணா. தண்ணியில தான் பற்ற வைப்பாங்க. இப்படியே பற்ற வைப்பாங்க. அதாவது பற்ற வச்சு அந்த தண்ணியிலே விடுவாங்க. எரிஞ்சிட்டு போவோம். வச்சுன்னா அதுல போகும். வெய் பற்ற வச்சு விட. அதுல பத்த வணக்கம். தண்ணி பத்தி சொல்லுங்க. மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்துட்டாங்க. தண்ணி வந்து வருது. 50 வருஷம் வந்து. எந்த ஊருக்கு வந்துருக்குது கரெக்டா? இப்போ வந்து இளந்தகோட்டைக்கு வந்து இருக்குது. இளந்தகோட்டை கிராமம் வந்துட்டு இருக்குது. இப்போ இது வந்தால் தான் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாம் வந்து இதாகும். இப்போ இது இல்லைன்னா எங்களுக்கு குடிக்க வழி இல்லை. அதனால வந்து இது விட்டதுனால பரவாயில்ல. தண்ணி திறந்துட்டு எத்தனை நாள் ஆகுது மேட்டூர்ல இருந்து? 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சா? 4 நாள். வந்து எப்ப மூடி விட்டாங்க? இது வந்து எப்ப மூடினாங்க? திரும்ப எதுக்காக திறந்து விட்டுருக்காங்க? இது வந்து எதுக்காக இப்ப திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு தம்பி கேட்கறாருல. விவசாயத்துக்காக எடுத்துருக்காங்க. காட்டுக்கு வந்து நெல் இதெல்லாம் போடுறதுக்காக எடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து குடிநீருக்கு ரொம்ப பற்றாக்குறை. நிறைய குப்பையா வருது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து தூர் வராதனால வந்து இந்த மாதிரி குப்பைகள்லாம் வந்து மக்கள் வந்து வாய்க்கால போடுறாங்க. அதனால குப்பை நிறைய குப்பை வருது. இல்லைன்னா சுத்தமா இருக்கும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அள்ளி இருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். திடீர்னு தண்ணி திறந்து விட்டாங்க. திடீர்னு தண்ணி திறந்துட்டனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. மேட்டூர் கங்கை காவிரி தண்ணி வந்து கிழக்கு கரி வாய்க்காலில் திறந்துட்டு இருக்காங்க. இதில் குளித்தண்ணிக்கு திறந்து விடல. இன்னைக்கு வந்து மேட்டூர் அணையில் வந்து சிறப்பான தண்ணி வந்துருச்சு கர்நாடகத்துலேருந்து. அதனால அதை தாங்காம நமக்கு வந்து குளித்தண்ணிக்கு திறந்து விட்டுருக்காங்க. முன்னாடியே திறந்து விட்டாங்க. ஆமாம், அதாவது வரது இன்னும் 1 மாதம் ஆகும். இருந்தாலும் இப்போ ஆனால் நம்பி போய் மீறி போகிறதுக்கு வழி இல்லாமல் இங்கே திறந்து விட்டாங்க. அவ்வளோதான். நம்ம மக்களுக்கோசரம் திறந்து விடல. எங்கன்னா போய் சேரும். இது வாய்க்கால் ஆற்றுக்கு போயிருக்கு. ஆற்றுக்கு போயிடும். ஆமாம், நம்ம புதுப்பாளையம் அக்கராரம் அதில் முடிஞ்சோன்னா வாய்க்கால் ஆற்றுல போய் விழுந்துடும். வேற எங்கேயும் இது வேஸ்ட் ஆகாது. இதில் ஏதாவது இந்த பாலம் மத திறந்துட்டாலும் கொஞ்சம் விவசாயத்துக்கு போகும். அதாவது இந்த காங்கிரீட் போட்டோம்னா நம்ம போருலாம் கிடைக்காது. அவ்வளோதாங்க. எல்லாம் போரா சைடில் காங்கிரீட் போட்டுட்டாங்க. மண்ணாக இதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் நேராக அங்கே போயிருங்க. அந்த மண் எல்லா இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அது கிடைக்கும். அவ்வளோதான். அவ்வளோ வேற ஒன்றும் சிறப்பான செய்தி. நம்ம அரசாங்கம் செய்த உதவி நன்றின்னு சொல்ல வேண்டியது. அவ்வளோதான். திருப்பி வண்டியிலே அப்படியே போறோம். நம்ம ஏரியா வரைக்கும் போகலாம். சின்னப்பள்ளி வரைக்கும் போகலாம். எல்லாம் கூட்டம். இங்க பாருங்க, நீங்களே பாருங்க. இங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க. எல்லாம் நிக்கிறாங்க தண்ணி பாக்குறதுக்கு. பாருங்க பாலத்துல ஓடிட்டு இருக்கோம். தண்ணி வேற வந்துருச்சு இல்லையா? எல்லாம் கூட்டம் அங்க நிறைய இருக்குது. போய் பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு குப்பை அடிச்சிட்டு வருதுன்னு. இங்க பாருங்க காவேரி ஆறு தண்ணி. இங்க பாருங்க காவேரி ஆறு தண்ணி எப்படி வருது மட்டும் பாருங்க. பாருங்க என்ன ஃபோர்ஸ் வருது மட்டும் பாருங்க. இது ஒரு ஆள் நின்னாங்க. இங்க பாருங்க என்ன ஃபோர்ஸ்னு பார்க்கவே ஆசையா இருக்குதுங்க நம்ம கிட்ட. இங்க பாருங்க மேட்டூர்ல திறந்துட்டு அப்படி வரும், அப்படி வருதுங்க அந்த பாலத்துல, இளந்தகோட்டை பாலத்துக்கிட்ட.
பாருங்க நம்ம ஊர் மக்கள் எல்லாம் நின்று பாத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஊர் மக்கள் இங்க பாரு என்ன ஓர்ஸ் வருது, மேட்டூர்ல தந்துட்டு அப்படி வரும். அந்த இங்க பாரு என்ன வேகம் வருதுன்னு, இவ்வளவு வேகம் வருதுன்னு. அங்க பாத்தீங்கன்னா தண்ணி கம்மி போகுது, தண்ணி அங்கதான் போகுது. இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குதுன்ட்டு. இப்ப பாருங்க நம்ம கிளம்பியாச்சு வண்டியில் திருப்பியா அடுத்த ஸ்பாட்டுக்கு போறோம். நீங்களே பாத்துருப்பீங்க அங்க வரும்போது எவ்வளவு தண்ணி கம்மியா வந்துருந்துச்சு. இந்த பாலத்துக்கடி கூட வந்து இவ்வளவு வேகமா வந்துருக்குன்னு பாருங்க. தண்ணி இவ்வளவு வேகம் வந்துச்சு தெரியுமா? பார்க்கவே மேட்டூர் தந்துட்டு அப்படி வண்டி ஒருத்தருக்கு கையில கொடுத்துட்டு தூக்கி கட்டிக்கிறாரு. இப்ப பாருங்க தெறிக்க ஓடுற வீடியோ நினைக்கலாம். பாருங்க இன்னும் ஜேசி பத்தி சுத்தம் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். எல்லாம் ஜேசி பத்தி சுத்தம் பண்ணிருக்காங்க. அதனால வந்து சாமி கும்பிட்டு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம பெரியவங்க வந்து சின்ன ஸ்கூல் பசங்க வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. பெரியவங்க வந்து சின்ன ஸ்கூல் பசங்க வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இந்த வாய்க்கால்ல தண்ணி வருது அவ்வளோ அற்புதம்னு நினைக்கிறாங்க இவங்க வந்து. நிப்பாட்டுறாடே அதெல்லாம் பாத்துருப்போம். அங்க முன்னாடி நிப்பாட்டு, இங்க வண்டி வரும் குறுக்கல. பாருங்க தண்ணி எப்படி வருதுன்ட்டு. பாருங்களா சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி பாக்குறதுக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பாருங்களா ஐயா பாருங்க எப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்கன்ட்டு. பாருங்க சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பத்த வைக்கிறாங்க. சாமி கும்பிட்டாங்களான்னு தெரியல, ஆனா பத்த வச்சிருந்தாங்க. நம்ம அதுக்குள்ள அடுத்த ஸ்பாட் கிளம்பியாச்சு. பாத்தீங்களா பாலங்குது இல்லையா, அங்க கிளம்பியாச்சு. ஆனா அங்க யாரும் இல்ல, எல்லாம் விஷயம் தெரியாது. இங்க வாய்க்கால் தண்ணி வருது. பாருங்க நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஊருங்க? எலந்தக்கோட்டை. எலந்தக்கோட்டையாண்ணே. எலந்தக்கோட்டை ஸ்டாப்புலேருந்து இந்த பாலம் வந்து எவ்வளோ தூரம் இருக்கு? எலந்தக்கோட்டை வந்து ஒரு கிராம ஊர். ஜிஹெச்லேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் வாய்க்கால். இப்போ எதுங்க தண்ணி எதுக்கு மூணுனாங்க, திரும்ப எதுக்கு திறந்து விட்டுருக்காங்க? தண்ணி குடிநீருக்கு விட்டுருக்காங்க. குடிநீருக்கானே திரும்பி எப்போ நான் க்ளோஸ் பண்ணுவாங்க? ஆடி பொங்கல்லாம் வரும். நீங்க தண்ணி பார்க்க வந்திருக்கீங்கன்னா நான் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் படிக்கும் போது தண்ணி வருதுன்னு முன்னாள் வெத்தலை வச்சு கல்பூரம் வச்சு கும்பிடுவோம். இப்பயும் கும்பிட்றாங்க, ஆனா யாரும் அதிகமா கும்பிட்றது இல்லை. இப்பெல்லாம் வந்து வெத்தலை பாக்கு வச்சு கும்பிட ஒரு புண்ணியம். ரொம்ப நாளை கழிச்சு வாய்க்கால் தண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. அதனால நம்ம நாள் கழிச்சு தண்ணி வரனால முன்னாள் வெத்தலை பாக்கு வச்சு கல்பூரம் வச்சு கும்பிடுவோம். அதான் முறை. அந்த காலத்துல அதிகம் பார் வைக்கிற ஒருத்தர் எல்லாம் வாய்க்கால் குப்பை தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்பயே 2 பேர் வச்சாங்க. பாருங்க இந்திக்கார பாதி பேர் தமிழ்காரங்க இருக்காங்க. அந்த பக்கம் பாருங்க இந்திக்காரங்க தமிழ்காரங்க பாருங்க எப்படி ஓடிறாங்க சாமி கும்பிட்றதுக்கு, தண்ணி பாக்குறதுக்கு. பார்த்தோன்னே அவ்வளோ ஆர்வம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சின்ன பசங்க எல்லாம் தண்ணியில குதிக்கணும்னு இப்ப சுத்தம் பண்ணாங்களா பார்க்கமா? ஏன்னா அப்பயும் குப்பை எவ்வளவு இருக்குது. வீடியோ எல்லாம் கவர் கொடுங்க. சுத்தம் பண்ணி வர்றா. இப்போ சுத்தம் பண்ணாங்களா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஜேஜே போட்டு வண்டியை. சுத்தம் பண்ணாங்க. இப்ப பாரு எப்படி குப்பை எப்படி வருதுன்னு. நான் அங்கிருந்து வருது இல்ல. ஆமா மேடு பெரும் ஏறும். பாருங்க தண்ணி போயிட்டு இருக்குது. நம்ம பாருங்க எல்லாம் சாமி கும்பிடு எல்லாம் தண்ணி பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்காங்கன்னு. இங்க பாருங்களா சின்ன பசங்கலாம் பெரியவங்க எல்லாருமே. பாருங்க திருப்பி அடுத்த ஸ்பாட்டு கிளம்பியாச்சு. நம்ம எலந்தக்கோட்டை தாண்டி இப்ப சின்னாரபாளையம் சைடு போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏரியாவுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம ஏரியா சின்னாரபாளையம் தானே, அங்க கிளம்பிட்டோம். சரிங்களா, அங்க போயிட்டு வீடியோ தெரிவிக்க வர்றோம். வானத்தை பாருங்க, மேக பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. வேற லெவலுக்கு ஒரு 6 மணி ஆயிருங்க நினைக்கிறேன். அங்க போறதுக்கு 7 மணி ஆயிருன்னு நினைக்கிறேன். இப்ப இங்கேயே பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம். 5:15. இங்க பாருங்க இந்த பக்கம் ஒருத்தரையே காணோம், தெரியுதா உங்களுக்கு? பாருங்க இந்த பக்கம் உங்களுக்கு ஒருத்தரையுமே காணோம். நாங்க மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் வண்டியில. உங்க தாத்தா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. வேற லெவல போ. பாருங்க தண்ணி இங்க வந்துருச்சு. போன முன்ன எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்படி இருந்தானா இப்ப இப்படி ஆயிட்டேன். இங்க பாருங்க இப்ப போயிட்டு இருக்கோம் வண்டியில. எப்படி பாருங்க மக்களே, டிரைவர் போக மாட்டேங்கிறாயா. தண்ணி எவ்வளவு போகுதுன்ட்டு இப்ப பாருங்களேன். தண்ணி மொத்தம் கம்மியா பார்த்தா இப்ப பாருங்க எவ்வளவு போகுதுன்ட்டு. எல்லாம் மகிமை, இந்த வாய்க்காலோட மகிமை அப்படி. வாய்க்கால தண்ணி வருது. முதல்ல பாருங்க பேடி எடுத்தா இங்க எவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. இப்ப பாருங்க கம்மியா இருக்கிறாங்க. இங்க பாரு முதல்ல எவ்வளவு தண்ணி கம்மியா இருந்துச்சு. இப்ப பாரு எவ்வளவு இருக்குதுன்ட்டு. அங்க பாரு, இங்க பாரு வேற லெவல் இருக்குது. இங்க பாரு எவ்வளவு தண்ணி நிக்குதுன்ட்டு. பார்க்கவே வேற லெவல் இருக்குதுல. தண்ணி வருன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நினைச்சு பார்க்கல